அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய 32,000 ப்ளஸ் வேகன்சியுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதில் உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த இந்திய அஞ்சல் துறை அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துலேயே கண்டிப்பாக 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. இந்த 2025 ஸ்டார்டிங்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜிடிஎஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த 2025 முடிய போகிற இந்த சூழ்நிலையில தான் இப்போது நமக்கு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 32,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 வகையான போஸ்டிங் தான் இந்த ஜிடிஎஸில் வருஷம் வரும். ஸோ அதே போல் தான் இந்த தடவையும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ் இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் என்ன சம்பளம், இந்த வேலைவாய்ப்பில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமை கிடைக்க போகுது, ஸோ அதே போல் நிறைய பேருக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைன்னு வாங்கணும், இந்த வேலை எப்படி எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் பரவாயில்லை, ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த வேலையை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம வாங்குறது, ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி எப்படி ஈஸியாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை வாங்குறது, அதே போல் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறவங்க இந்த வேலையை ஈஸியாக நம்ம வாங்க முடியும், எல்லா தகவலுமே தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிராமின் டக் சேவாக் அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கடைசியாக வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த 3 வகையான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாங்க. இதில் அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க பண்ணி ஆகணும். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதுக்கான வெப்சைட் என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 32,500 வேகன்சி கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு சூட்டபிள் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்கனாவே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதற்கான சம்பளம். இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த்துக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இருக்குங்க இதற்கான சேலரிங்க. ஸோ இது வந்து போக போக இன்க்ரிமெண்ட் கூட ஆகும். அடுத்ததாக வந்து மினிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா, மினிமம் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கவங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்க, இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 100 ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்க அப்படின்னா, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ, டிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி செலக்ட் பண்ணி தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம விண்ணப்பிக்க முடியும். ஸோ உங்களுக்குலாம் ஃபீஸ் வந்து 100 ரூபா. அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி,
பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தாங்க பண்ணி ஆகணும். ஸோ ஆன்லைனில் வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமாவே பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வச்ச மார்க்கை மட்டுமே வச்சு தான் இந்த வேலையை வாங்குவாங்க. முக்கியமாக 10வது மார்க் இதை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டே போடுவாங்க. ஸோ அதற்கு முன்பாக நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க. எனக்கு கட்டாயம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு எந்த வேலை போஸ்டிங் இருந்த 3 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய போஸ்டிங் வந்து கிராமின் டக் சேவாக், அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அந்த போஸ்டிங்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த போஸ்டிங்கை நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான். சரிங்களா? அதே போல் அப்ளை பண்ணால் மட்டும் உங்களுக்கு வேலை கிடைச்சிடாது. எந்த ஏரியாவை எந்த இடத்த சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. இது அதில் தான் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றதை டிசைடே பண்ணுறது. ஸோ ரொம்ப அவுட்டர் ஏரியா இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை சூஸ் பண்ணி அதில் இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்தது என்ஓசி சர்டிஃபிகேட். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வரக்கூடிய 10ஆம் தேதி முதல், சரிங்களா, இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குதுங்க. எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுத்துடுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே லேப்டாப்லேயே பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 பேருக்காவது மினிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.